இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நாம் நினைவுக்கு வருகிறது அந்த கிறிஸ்மஸ், அந்த பண்டிகை, அந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம். இரவு ஆலயத்துக்கு செல்வது, காலையிலே ஒருவேளை தடபுடலான சாப்பாடு, வெடி வெடிக்கிறது, இதுதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். புத்தாடை அணிவது, இது வழக்கமாக நம் உலகிலே ஒரு பண்டிகையை கொண்டாடுகிற அத்தனை பேரும் கொண்டாடுகிற ஒன்று தான். அது ஒரு கிறிஸ்மஸ் நாள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரும் ஒரு பண்டிகை நாளை கொண்டாடும் போது அவர்கள் விருந்து உண்டு சந்தோஷமாக புத்தாடை அணிந்து அதை சிறப்பிப்பது ஒரு வழக்கமான ஒன்று. ஆனால் இந்த டிசம்பர் 25 என்ன ஸ்பெஷல்? உண்மையிலே கிறிஸ்து பிறந்த அந்த பிறந்த நாள் 25ஆம் தேதி தானா? அநேகர் சொல்கிறாங்க கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு மரபு வழி பண்டிகை, ஆண்டவருடைய பிறப்பின் செய்தி அல்ல என்று ஒரு சிலர் சொல்வது உண்டு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க 7 முதல் கிமு 2ஆம் இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கலாம். ஏன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடினதாக ஒரு குறிப்பேட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து பிறந்த காலம் என்னவென்றால் கிமு 7 முதல் கிமு 2, அது உள்ள இடைப்பட்ட காலம். அப்போ கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா? ஒரு கேள்வி எழுகிறதுல. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற காரியம் என்னன்னா, மரியாள் வயிற்றில் இயேசு உருவாக்கப்பட்ட அந்த கரெக்டான நாள் மார்ச் 25. அதிலிருந்து கணக்கெடுக்கும் போது 10 மாதங்கள் முடியும் போது டிசம்பர் 25 முதல் ஜனவரி 7ஆம் தேதிக்குள் ஒரு நாள் இயேசு பிறந்திருப்பார் என்று கணிக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாம், ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஏதோ கலாச்சாரமாக உலகத்தில் அநேகர் கொண்டாடுகிற பண்டிகை போல கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவர் வந்த நோக்கம் என்ன? அதை நாம் அறிந்து கொண்டாட வேண்டும். வசனம் சொல்கிறது, மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பாவம்னா என்ன? கடவுளின் கட்டளையை மீறுவதே பாவம். அந்த பாவத்தின் இருப்பிடம் என்ன? இருதயம். அப்போ இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை. சிலர் சொல்லுவாங்க, பாவமா, நான்லாம் ஒரு பாவம் செஞ்சதே கிடையாது, நான் கரெக்டாக ஆலயத்துக்கு போவேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறேன், ஸோ நான் பாவமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அஜாக்கிரதை ஒரு பாவம், இன்னும் சொன்னா பெருமை ஒரு பாவம், கோபம் ஒரு பாவம் சொல்லலாம். இதே போல ஒரு கிறிஸ்மஸ் நாளில் டாக்டர் கில்பர்ட் மார் என்ற ஒரு தேவ மனிதன் அதிகாலையில் எழும்பி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவ தூதர் இறங்கி வருகிறதை காண்கிறார். அவர் காண்கும்போது அங்கே பிரகாசம், அங்கே ஒரு வெளிச்சம் வருகிறது. அப்போ அவர்கள், அந்த தேவ தூதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்துட்டு அந்த மனுஷன் சொல்கிறார், நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே என்ன காரியத்தை சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த டாக்டர் கேட்குறார். அப்போ அந்த கில்பர்ட் அந்த டாக்டர் கேட்கும்போது அந்த தேவ தூதர் சொல்கிற காரியம் என்னன்னா, என்னுடைய ஜனங்கள், இந்த ஜனங்களெல்லாம் இயேசு என்னை மீட்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை மீட்க இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கிறார் என்பதை
உணர்ந்து இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறத பார்த்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி அவர்கள் தேவ தூதர்கள் மகிழ்ந்ததாக அவர் கண்ட அந்த தேவ தூதர்கள் சொன்ன காரியத்தை தன்னுடைய குறிப்பேட்டிலே குறிப்பிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற நமக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா? அப்போ அந்த ரட்சிப்பு வரும்போது பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு இருக்குது என்பதை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய பிறப்பின் கொண்டாட்டம் நிச்சயமாக தேவதூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு மகிமையான ஒரு நாளாக அமையும். ஒருவேளை இந்த நாட்களிலே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். எத்தனை பேர் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறோம் பாருங்க. நம்ம சொல்கிறோம் ஏதோ வந்தது, கிறிஸ்மஸ் வந்துச்சு, கொண்டாடணும் போனோம் அப்படின்னு இல்லை. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதன் செய்தி, ஆண்டவர் பிறப்பின் உண்மையான நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடும் போது இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய பாவத்தை மீட்டு நம்மை ரட்சிக்கிறார் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முழுமையாக இந்த பண்டிகை கொண்டாட்டம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனை மெய் ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளிலும் இந்த பண்டிகை கொண்டாடுகிற நமக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம், பண்டிகை நிச்சயம், ஆண்டவர் பிறப்பின் உண்மையான நோக்கம் நாங்கள் அறிந்து கொண்டாடி மற்றவர்களுக்கு உம்மை அறிவித்து நாங்களும் உம்மை பற்றி அறிந்து உம்முடைய செய்தியை முழுமையை பெற்றுக்கொள்ள அந்த பிறப்பின் ரகசியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டாடி மகிழ நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.